தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரளாவில் பரவி வரும் அமீபா நோய் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அமீபா நோய் தொற்று குறித்து நரம்பியல் மருத்துவர் விஜயசங்கருடன் எமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். நம்முடன் நரம்பியல் மருத்துவர் விஜயசங்கர் இருக்கார், அவருடன் கேட்போம். சார் வணக்கம் சார். இந்த அமீபா வைரஸான சமீபத்தில் கேரளாவில் பரவிக்கிட்டு இருக்கு. இதோட ஆர்ஜின், அதாவது எங்கேருந்து இது உருவாகுது, இதனால் மக்களுக்கு என்னென்ன தாக்கம் ஏற்படும்? அதாவது இது இந்த அமீபா பார்த்திங்கன்னாக்கா மழை சீசனில் காமனாக இந்த குளத்துலையோ இல்லை குட்டையிலையோ, அதாவது நீர் தேங்கி இருக்கு இல்லைங்க, இதில் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது என்ன ஆகுன்னாக்கா, இந்த தேங்கி இருக்கக்கூடிய இந்த அமீபா, இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அமீபா என்ன ஆகுன்னாக்கா, நம்ம குளத்தில் விளையாடுறோம், இல்லை குளிக்கிறோம், இல்லை நம்ம கிணத்துல போய் குளிக்கிறோம், அந்த நேரத்தில் என்ன ஆகுன்னாக்கா, இந்த அமீபா கை மூலமாகவோ, இப்போ தண்ணி வச்சுருக்கோம், அது மூக்கு டச் பண்ணுறோம். சில நேரத்தில் தண்ணியில் குளிக்கும்போது என்ன ஆகுன்னாக்கா, இந்த தண்ணியிலேருந்து மூக்கு வழியாக மூளைக்கு போய் மூளையை தாக்கி இதை இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம மூளைக்காய்ச்சல்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி மூளைக்காய்ச்சலை இது ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இந்த நோய் தொற்றானா கொரோனா மாதிரி ஒரு காற்றுல பரவுற மாதிரியா, இல்லை மனுஷங்களை தொடுற மாதிரியா பரவுமா? ஏன்னா சமீபத்தில் கேரளாவில் வந்திருக்கு, நமக்கு பக்கத்து ஸ்டேட் தமிழ்நாடு, எவ்வளோ நாளில் வரும், அந்த வர வாய்ப்புகள் இருக்கா? இது நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா இந்த வியாதி காற்றிலேயோ தொடுவதன் மூலமாகவோ இது பரவறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது மெயினாக தண்ணி மூலமாக, எஸ்பெஷலி இது தேங்கி இருக்க தண்ணி மூலமாக இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கோ, இல்லை அந்த மண் மூலமாக, மண்ணில் இந்த தண்ணி படும்போது அந்த மண்ணில் இந்த அமீபா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மண் மூலமாக பரவுறதுக்கான வாய்ப்புகளே தவிர இது காற்று மூலமாக வேகமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கிடையாதுங்க. இப்போ அந்த நோய் தொற்றுலேருந்து நம்ம முன்கூட்டியாக பாதுகாப்பாக இருக்கணும்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கலாம்? அதாவது இந்த வியாதி பார்த்தோம்னாக்கா மண்ணிலேருந்து பரவுவது மூலமாகவோ இல்லை நீர்லேருந்து பரவுவது மூலமாக இப்போ சொன்னாங்க. இது நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, முடிஞ்ச வரைக்கும் நாம் குளத்தில் குளிக்காமல், அதாவது எஸ்பெஷலி இந்த ரெய்னி சீசனில் குளத்தில் குளிக்காமல் இருக்கிறதும், அப்படி இல்லை கிணத்துலேயோ, சம்டைம்ஸ் என்ன பண்ணால் இந்த ஸ்விம்மிங் பூலில் நீர் ரொம்ப நாளைக்காமல் கழுவாமையோ இல்லை இதை ரீசைக்கிள் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல குளிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். இன்கேஸ் ஃப்ரெஷ் வாட்டரில் குளிக்கிறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கழுத்துக்கு கீழே குளிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த இன்ஃபெக்ஷன் மெயினாக மூக்கு மூலமாக பரவறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன ஆகுன்னாக்கா, இந்த தண்ணி மூக்குலேருந்து இது ஆல்ஃபாக்டிவ் பல்புன்னு சொல்லுவோம், இந்த மூக்குலேருந்து இந்த நரம்பு, ஆல்ஃபாக்டிவ் நரம்பு மூலமாக போய் மூளையை போய் தாக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மூக்குக்கு கீழே நம்ம குளிக்கிறது பெட்டராக இருக்கும் போல. அதே மாதிரி ரெகுலராக சுத்தமான நீரில், இல்லை ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுனாக்கா குளோரினேட்டட் வாட்டரில் குளிக்கிறது மூலமாகவோ, இல்லை ரெகுலராக ரீசைக்கிள் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணி நல்ல இடத்துல குளிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம அடிக்கடி கையை சோப் போட்டோ இல்லை சானிடைசர் போட்டோ நம்ம க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ மண்ணில் கை வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதே போட்டு போய் மூக்கில் கை வச்சோம்னாக்கா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்கேஸ் வெளியே எங்கே வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா கையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சானிடைசர் போட்டு பண்ணும்போது இதை அவாய்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் சில நேரத்தில் இந்த தண்ணியை காய்ச்சி அந்த தண்ணியில் குளிப்பதன் மூலமாகவோ இல்லை அந்த தண்ணியை குடிப்பதன் மூலமாகவோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம குறிப்பாக இந்த அமீபா வைரஸை பார்த்திங்கன்னா மூளை தின்னும் நோயின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மையாக மூளையை திங்கக்கூடிய நோயா? இது இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அப்படி சொல்லக்கூடியதுங்க. இந்த அமீபா மூளையை சாப்பிடாது. இது என்ன ஆகுன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி மூளையில் மூக்கு வழியாக மூளைக்குள்ளே போயிட்டு இது பரவல் கொஞ்சம் வேகமாக இருக்கும், அக்ரஸிவாக இருக்கும். ஒன்ஸ் இது ஆரம்பித்த சிம்டம் ஆரம்பித்து 2-3 நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டல்லாக தலைவலி இருக்க மாதிரி இருக்கும், ஒரு தலைச்சுத்தல் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு வாமிட்டிங் சென்சேஷனோ இல்லை குழப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் மூளைக்குள்ளே போகும்போது ஃபீவர் மாதிரியோ இல்லை அது பேஷண்ட்ஸுக்கு ஒரு வாமிட்டிங் இல்லை கன்ஃபியூஷன், தள்ளாட்டம், இந்த மாதிரி மூளைக்காய்ச்சலுக்கான சிம்டம்ஸ் நிறைய இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ள, ஒரு நாள்லேருந்து பயங்கர வேகமாக பரவக்கூடியது. இது பயங்கர வேகமாக பரவி மூளையை தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் நம்ம புரியறதுக்காக நம்ம மூளையை திங்கும் அமீபா அப்படின்னு சொல்லிடுறோமே தவிர இது மூளையை போய் சாப்பிடாதுங்க. முழுமையாக இந்த அமீபா வைரஸை பற்றி நம்மள்ட்ட பகிர்ந்து கொள்ள நன்றி சார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.